சொல்லுங்க அல்லேலூயா. தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆட்கொண்டு அவர் அநாதி தீர்மானத்தின் நிமித்தம் நம் ஒவ்வொருவரையும் பூர்ண சமாதானத்தினாலே சுகத்தினாலே ஆசீர்வதித்து அனுப்பும்படிக்காக அவருடைய கருத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஜெபத்தோட ஜெயகீதங்கள் பாடல் புத்தகத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் 123வது பாடல். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே என்று சொல்லி நம்ம எல்லாருமே தெரிந்த பாடல் சேர்ந்து நம்ம பாடுவோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. தேவனை ஆராதனை செய்வோம், ஒப்பு கொடுப்போம். இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே தேவன் வார்த்தைகளை கொடுத்து நம்மை ஆற்றி தேற்றுவார். 123வது பாடல். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே என்று சொல்லி அவருடைய கரத்திலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்பு கொடுத்து ஜபத்தோடு கூட நம்ம வருவோம். ஆமென். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. சொல்லுங்கள் எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசத்தை தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசத்தை தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து ஆமாண்டவரே மாறிவிட்டே. எல்லாருமாய் சொல்லுவோம் கை உயர்த்தி. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த ஆமாண்டவரே தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. எல்லாருமாய் நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. எங்கள் ஆவியானவரே அன்பினாவியானவரே. அல்லேலூயா. எங்கேயோ பிறந்து வளர்ந்த நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில ஒன்றாய் சேர்த்திருக்கிறபடினாலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவருடைய கரங்களை கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாருமாய் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, ஜூன் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே 5 மாதங்களை கடந்து 6வது மாதத்தின் 4 நாளை கடந்து 5வது நாளிலே இந்த உபவாச கூட்டத்தில எங்களை ஆண்டவரே இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே நினைவு கூர்ந்தீரே, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சொந்த பந்தங்களையும் ரத்த பந்தங்களையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜபத்திற்கு துவக்க ஜபத்தில் வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை, சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை, வாலிப பிள்ளைகளை நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற இந்த யூடியூப் வழியாய் ஆண்டவரே, வீடியோ வழியாய் ஆண்டவரே பார்த்து கொண்டு இந்த பேஸ்புக் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களையும் கரங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகர் இதை பயன்படுத்த, அநேகர் பயன்பெற ஆண்டவரே, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க, அநேகருக்கு பிரயோஜனமா இருக்க ஆவியானவரே, இந்த ஜெப வழிபாடை தேவன் ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. வீட்டு வழியாய் பார்க்கிற அத்தனை பிள்ளைகளே, வழியாய் ஆன்லைன் வழியாய் பார்க்கிற அத்தனை பிள்ளைகளே தேவன் ஆசீர்வதித்து நடத்துகிறதற்காக கொடாப்படி நன்றி ஆண்டவரே. எல்லாரையும் தாழ்த்தி தாழ்த்தி விட கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அன்பான தேவனே, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் மத்தியில தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறதற்காக கோடி கோடி நன்றி துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் எங்கள் எல்லாரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க ஆமென். ஆமென். வாங்க நம்ம எல்லோருமாய் சேர்ந்து தேவனை ஆராதனை செய்து நன்மை செய்த தேவனுக்கு நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை நாம மகிமைப்படுத்துவோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசுவினிடத்தில் சொல்லுவோம். அவர்கள் குறையெல்லாம் மாற்றி நிறைவான ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தருவார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்மை காண வைத்தார். இந்த மாதம் ஜூன் மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்துல சென்டர் மாதத்துல நம்ம வந்திருக்கோம் இல்லைங்களாமா? 6வது மாதம். 6 மாதம் எப்படி கடந்து போச்சுன்னு தெரியல இல்லைங்களா? 26வது வருஷத்துல 6வது மாதத்துக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். பார்க்கவே இந்த மாதத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த ஜூன் மாதத்தை பார்க்காத பிள்ளைகள் ஏராளம் ஏராளம். இந்த ஃபுல் வேர்ல்டுலயே பார்க்கும் போது, அதுல இது இந்தியால பார்க்கும் போது, இந்த லிங்கராஜபுரத்துல பார்க்கும் போது எத்தனையோ பிள்ளைகள் இந்த நாட்களிலே இல்லை. ஆகவே நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னார். இந்த நாளையும் இந்த நாளையும் கொடுத்த தேவனுக்கு நாம நன்றி நன்றி. இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை நம்பி அநேக காரியங்களை கொடுக்க போகிறார். எப்படின்னா, ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார், குடும்பங்களை கொடுத்திருக்கிறார், பல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார், நம்மை நம்பி கொடுக்கிறார். நம்ம என்ன செய்யணும்னா, இசப்பா எங்களை நம்பி இந்த மாதத்துல நீர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் நான் என் குடும்பத்தில் உத்தமமும் உண்மையும் நீதியும் பரிசுத்தத்தோடும் நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி இந்த மாதத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அப்படி நம்ம நடத்துவோம். ஆகவே சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கணும், இருக்கிறது. ஆகவேதான் நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். நம்ம பாடினோம், உழையாத சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீங்களே, உங்களுக்கு எத்தனை நன்றி நான் சொல்லணும் அப்பா என்று சொல்லி அதே பாடல் புஸ்தகத்திலே 68வது பாடல், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படிலாம் நான் நன்றி சொல்வேன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாளிலே இந்த ஜூன் மாதத்தை கொடுத்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா? சாங் நம்பர் 68. Thank you Lord. நன்றி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. பாடவா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, Thank you. நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தேன்,
தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி எப்படி நன்றி எப்படியப்பா சொல்வேன், நான் நன்றி சொல்லுவேன், எப்படி நன்றி சொல்வேன். விடுவினின்று தள்ளி விடாமல் பிளத்தால் இடைக்கட்டினீ, பலவீனன் ஆமாப்பா. தள்ளி விடாமல் உம்பெலத்தால் இடைக்கட்டினீ, உம்பெலத்தால் இடைக்கட்டினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. உங்க கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்து எனக்காய் மீண்டு வருவீரையா. எனக்காக மரித்து ஆமாப்பா. எனக்காக உயிர்த்து ஆமாப்பா. எனக்காய் மீண்டும் வருவீர். சொல்லுங்க, எனக்காய் மீண்டு வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். கரங்களை பிடித்து கண்மணி போல இந்த ஆலமெல்லாம் காத்தீர், காலமெல்லாம் காத்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். என் பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி ஆமென். பூரண சுகமாக்கினே. எங்களை பூரண சுகமாக்கினீர். எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மை பாருங்க. எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. எங்களுக்கு நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நாங்க விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி நினைச்சு பாருங்க. ஆமென். நன்றி சொல்வேன். ஆமென். நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி சொல்லலாமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா சொல்லி பாருங்க. நன்றி ராஜா, எத்தனை நன்மை, கணக்கில்லா நன்மை, ஆயிரம் ஆயிரம் நன்மை. ஆமென். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, ஆமென், ஆமென். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. இயேசு ராஜா. ஹalleluya, ஹalleluya. இதுல பக்தர் அழகான வார்த்தை சொல்லி வடிவடிச்சு வச்சிருக்கிறாரு. நீ செய்த அதிசயம் எனக்கு ஒண்ணுக்குதான், ரெண்டுக்குதான், மூணுக்குதாமா. நம்ம வயசை எண்ணி பார்த்தோம்னா 1000க்கும் மேலான அதிசயங்களை தேவன் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் செய்திருக்கிறாரு. அதை என்ன சொல்கிறத விவரித்து சொல்ல முடியல. யோசிச்சு பார்த்தா என்ன செய்தாருன்னு தான் நம்ம யோசிக்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க வந்து சாட்சி சொல்லுங்கன்னு அவங்க யோசிக்குவாங்க, என்ன எனக்கு செய்தாங்க. அப்ப அந்த ஊழியரோ அந்த 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 அங்க இருக்கிற நடத்துறவங்களை சொல்லுவாங்க, நான் உயிரோடு இருக்குது கர்த்தர் கிருபை, சாட்சி சொல்லிட்டு போங்கம்மான்னு சொல்லுவாங்க.
அது போலமா இந்த நீங்க இருக்கிறது மாதிரி நீ செய்த அதிசயம் 1000 உண்டு. அது விவரிக்கவே எனக்கு முடியல, தெரியல. இந்த அடுத்த நிமிஷம் என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் என்னை நீங்க காத்து கொள்கிறீங்க, என்னை நீங்க போஷிக்கிறீங்க. நான் குடிக்கிற தண்ணியில விஷம் இருக்கிறோம், நான் சாப்பிடுற சாப்பாட்ட ஃபுட் பாய்சன் இருக்கும். ஆனா ஆசீர்வாதத்தை நாங்க பெற்றுக்கொள்ளும் போது அதை நீங்க ஆசீர்வாதத்தை தருவீங்க. அதனால எனக்கு ஒரு சேதமும் இல்லை என்று சொல்லி எத்தனையோ சாட்சிகளை நாம சொல்லலாம். ஆகவே இந்த நாளில அத்தனை சாட்சிகள் மத்தியில கேட்க நம்ம மத்தியில தேவன் இருக்கிறார். அந்த சாட்சிகளை நம்ம நன்றியாக சொல்லலாமா? கண்களை மூடுங்க, கரங்களை உயர்த்துங்க, அப்படியே நன்றி சொல்லி பாருங்க. ஆமா, தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு இங்க அமர்ந்து ஜெபிக்க முடியாம, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க முடியாது, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுக்க முடியாது, ஒரு வாய் சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியாது, பெட்டோடு இருக்கிற பிள்ளைகள் எவ்வளவு ஜனங்கள் தெரியுங்களா? ஆனா ஆண்டவரே, நடந்து வந்து இந்த வார்த்தைகளை கேட்க ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுகத்துக்காக, பலத்துக்காக, ஜீவனுக்காக நன்றி என்று சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. ஆமா, சொல்லணும், வாயை திறந்து சொல்லணும், நீங்க சொல்லணும். நீங்க அறிக்கை இட 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 ஆண்டவர் உங்க அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உன் கணவனை ஆசீர்வதித்திருக்கிறார், உன் வீட்டுக்கு வந்த மருமகனை ஆசீர்வதித்திருக்கிறார், உன் வீட்டுக்கு வந்த மருமகளை ஆசீர்வதித்திருக்கிறார், உன் பேரு பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார், உன் மகனை ஆசீர்வதித்திருக்கிறார், உன் மகளை ஆசீர்வதித்திருக்கிறார், உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த காரியங்களுக்காக நன்றி சொல்லி பாருங்க. எஸ், தேங்க்யூ. நன்றி 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 சொல்லுங்க சொல்லுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. சத்தம் போட்டு சொல்லணும். நீங்க சொல்ற நன்றி உங்க காதுக்கே கேட்கறது இல்ல. ஹalleluya ஹalleluya. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசப்பா. நன்றி சொன்ன நாவுகளோடு கூட இருக்கிறவங்க இந்த வான்களை பார்த்து கொண்டிருக்கிற ஆன்லைன்ல பார்த்து நன்றி சொல்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிக்க தகப்பனே. என் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக மக்கள் ஒவ்வொரு நாளும் blessing வேர்ட் பார்க்கிறோம். வாக்குத்தத்த வசனங்கள் இன்னைக்கு பாருங்க, ஸ்டே வித் ஜீசஸ், ஆண்டவரோடு கூட இருங்க என்று சொல்லி சங்கீதம் 149:1, Psalms 149 verse 1. அல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. எஸ், ஆமென். ಯಾಹುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ, ಯೆಹೋವನಿಗೆ ನೂತನ ಕೀರ್ತನೆಯನ್ನು ಹಾಡಿರಿ, ಭಕ್ತ ಸಭೆಯಲ್ಲಿ ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸಿರಿ. ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். நீங்கள் கூடி உட்கார்ற ஜெப கூட்டத்துல, தேவ ஆலயத்துல அவரை தொழுது கொள்ளுங்க. புது பாடல்களை பாடி பாடி தேவனை ஆராதனை பண்ணுங்கள் என்று சொல்லுகிறது. அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக நம்ம செய்தோம். அந்த வேளையில நம்ம அநேக கருத்துக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஹalleluya. Thank you Jesus. நன்றி நன்றி. ஆமா, இங்க அழகான வார்த்தை சொல்கிறது, sing to the Lord a new song என்று சொல்கிறது. Psalms 149:1 ಕರ್ತರಿಗೆ ಪುದು ಪಾಟಿ ಪಾಡುங்க. ನಮ್ಮ ದೇವರಿಗೆ ಹೊಸ ಗೀತವನ್ನು ಹಾಡೋಣ, ಅವರನ್ನು ಆರಾಧಿಸೋಣ, அவருக்கு ஸ்தோத்திரವನ್ನು ಹೇಳೋಣ என்று சொல்லி உள்ள நேரமாக தேவனை துதித்து பாடணும். இந்த வேளை நாம ஜெபம் பண்ண போகிறோம் கருத்துக்களுக்காக. ஜெபம் என்று சொன்னாலே கண்ணை மூடிட்டு தூங்கிடக்கூடாது, சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்புறம் உங்களுக்காக ஆனா ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் தூங்கிடுவார். ஆகவே ஆண்டவரே, நான் மத்தவங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, மத்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, என் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஆண்டு கருத்துல கொடுத்து நாம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக ஊழியர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். சேர்ந்து ஜெபம் பண்ணா ஊழியர்களுக்காக, அவங்க குடும்பங்களுக்காக, அவங்க தேவைகளுக்காக, அவங்க நல்ல ஹெல்த்துக்காக நம்ம எல்லாரும் கரைகளை உயர்த்தணும். கரைகளை உயர்த்திட்டா உங்களுக்கு சோர்வு வராது. ஆமா, கரைகளை உயர்த்துங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் போகிற திருச்சபைகள், நாங்கள் போகிற சபைகள், அதை எடுத்து நடத்துகிற பெரியோர்கள் எல்லாரும் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவர். பேராய் ஆசீர்வதியும் ஆண்டவர். சபைகளை ஆசீர்வதிங்க, திருச்சபைகளை ஆசீர்வதிங்க, இதை எடுத்து நடத்துற எல்லா பெரியோர்களை ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி வேதத்தை எடுத்து யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க.
ஆமென் 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 ஆமென். நிறைய ஊழியக்கார பிள்ளைகள் சுகவீனமா இருக்கிறாங்க, பலனில்லாம இருக்கிறாங்க. கர்த்தாவே அவங்களுக்கு ஒரு மன கிருபை தாங்க, பலத்தை தாங்க, சுகத்தை தாங்க. சுகராலும் பிபியாலும் ஹார்ட் அட்டாக்காலும் ஹார்ட் ஆபரேஷனாலும் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிலும் நீங்க இறங்குங்க ராஜா. எல்லாம் நார்மலாய் வரட்டும் ஆண்டவரே, எல்லாம் நார்மலாய் வரட்டும் ஆண்டவரே, நார்மலாய் வரட்டும் ஆண்டவரே. இயேசு மூலம் ஊழியக்காரர்களும் அவங்க குடும்பங்களையும் அவங்க சபைகளையும் இந்த கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எஸ் ஹalleluya. நன்றி 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 நன்றி. Thank you. உங்க ஜெபத்துக்காக நன்றி. தொடர்ந்து எல்லா ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண. அடுத்ததாக நம்ம இந்த வேளையில இங்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு கருத்து பிள்ளைகளுக்காக நான் பேரை சொல்றேன். அந்த பேர்களை பாருங்க, அந்த ஒவ்வொரு பேரும் சொல்லும் போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். அது விசேஷமாக இந்த நாட்களிலே யாருக்கெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் இருக்கிறதோ அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பர்த்டே மற்றும் திருமண நாளை யார் கொண்டாடினாலும் சரி, உங்களுக்கு ஏதோ எங்களது பாட்டம் ஆஃப் த ஹார்ட், எங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். ஹalleluya. நான் சொன்ன வாக்குத்தத்த வார்த்தைப்படி sing to the Lord a new song. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்க. எப்பெல்லாம் இருக்கிறீங்களோ பாடலை பாடி தேவனை துதிங்க. கர்த்தர் உங்களை அறிவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இந்த வேளையில சொல்ற பேருங்க சொல்றேன், அந்த பேருங்களை வச்சு ஸ்தோத்திரம் உண்டி பண்ணுங்க. இந்த நாளிலே அருள்மணி அவங்களுக்கு ஹார்ட் பிளாக் ஆயிருக்குது. அந்த சகோதரிக்காக நம்ம ஜாப் பண்ணாமா. பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன்ஸ், எந்த உடம்புல இருக்கிற ஒரு அவயம் கூட நமக்கு செயல்படாத போயிட்டா அது எவ்வளவு பெரிய ஆபத்து, எவ்வளவு பயங்கரம் என்பது நமக்கு தெரியலீங்களாமா. ஆகவே அருள்மணிக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பேரை சொல்லுங்க, அதனாலதான் நான் பேரை சொல்றேன். ஆமா, எஸ், தேங்க்யூ தேங்க்யூ. ஆமென் ஆமென். அதுக்கு அடுத்து ஏசி ராதா என்று உங்களுக்கு இன்னைக்கு செஸ்ட் பெயின், அதனால அது பயங்கரமான செஸ்ட் பெயினால அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க. கர்த்தருடைய கரம் அந்த ஏசி ராதாவோடு கூட இருக்கட்டும். ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ராதா என்ற சகோதரிக்கா ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே அந்த மகளை தொடுங்க. ஒரு நார்மலான டெஸ்ட் ஆகி அவங்க வீடு திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. ராதாவை தொடுங்க, கூட இருக்கிற குமாரி அம்மாவை தொடுங்க, அவங்களை ஆசீர்வதிங்க. இந்த கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. அதே போல ரஞ்சித் குமார், அவருக்கு நாளை தினத்துல காது ஆபரேஷன் இருக்கிறதா, அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று கேட்டிருக்கிறாங்க. ரஞ்சித் குமாருக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமென் ஆமென் ஆமென். ரஞ்சித் குமாருக்காக ஸ்தோத்திரம். இது போல யாருக்கெல்லாம் ஆபரேஷன் ஆண்டவரே அப்பா ஐசியூ வார்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் மேல எல்லாம் மன இறங்குங்க. அந்த ரஞ்சித் குமாரை கூட தொடுங்க தொடுங்க தொடுங்க. தேங்க்யூ லார்ட். அதே போல மகள் சுந்தரி அவங்க ஹெல்த்துக்காக அந்த கால் முட்டி நோவு, அதுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாமா? மகள் சுந்தரிக்காக ஸ்தோத்திரம். அந்த மகள் முட்டி வலிகள் ஆண்டவரே அந்த அவங்க மாடியில ஏற இறங்க அந்த மகளுக்கு போதுமான பலத்தை தாங்க ராஜா. இந்த நாளிலே மகள் வருகை தந்திருக்கிறாங்க, அதற்காக நன்றி. மகளையும் அந்த கணவனையும் கொடுத்த 2 ஆண் பிள்ளைகளையும் வீட்டுக்கு வந்த மருமகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே அப்பா நல்ல வேலைகளை வாலிப பிள்ளைகளுக்கு தாங்க ராஜா. என் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக மக்கள் நன்றி. அதே போல ரக்ஷிதா வாலிப மகள், அந்த பிள்ளைக்கு அந்த தன்னுடைய ஞானத்தோடு நடக்காம இருக்கிறானா, அந்த வயசுக்கேற்ற ஞானம் இல்ல, அதிகமான ஒரு காரியங்களோடு கூட ஈடுபட்டு இருக்கிறானா. அதே போல அவளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும். அதே போல நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் படிக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் போதுமான ஞானத்தை தேவன் பரலோகத்திலிருந்து தரணும். வசனம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம் என்று. நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் போற பிள்ளைங்க, வேலை தேடிக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த ரக்ஷிதா என்ற மகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமென் ஆமென். எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடுங்க எல்லா வாலிப பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், டிகிரி பிள்ளைகள், அந்த எங்கேயும் வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மாருடைய பிள்ளைகள் எல்லாரையும் கருத்துல ஒப்புக்கொடுக்கிறேன் ராஜா. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதி ஆசீர்வதி. ஆமென் ஆமென் ஆமென். அதே போல ஜெயமா அவங்க வீட்டில் இருக்கிற அந்த மருமகன் மகள், அவங்க கணவன்
தேவனை அறிகிற அறிவு வரணும். இந்த வாஞ்சியோடு கூட இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் என் ஆண்டவருக்காக நான் வாழ்றேன், என் குடும்பமே என் ஆண்டவருக்காக வாழணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய நீண்ட நாள் ஜெபங்கள் ஆக்க வந்துச்சு. அந்த ஒரு சகோதரிக்காகவும் அந்த வீட்டுல ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், இன்னும் நம்ம வீட்டுல யாரெல்லாம் ரட்சிக்கப்படல, யாரெல்லாம் தேவாலயத்துக்கு போல, யாரெல்லாம் இந்த வசனங்களை படிக்கிறதுல, அவங்க எல்லாம் ஆண்டவருக்கு திருப்பி கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமா, இது உங்கள் மீது விழுந்த கடமை. தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகள் கோயிலுக்கு போறாங்களா, வேத வசனத்தை படிக்கிறாங்களா என்பதை அவங்களுக்கு நீங்க இப்ப சொல்லலன்னா அவங்க பயங்கரமான கொடூரமான ஒரு காரியங்களுக்கு ஈடுபட்டு போயிடுவாங்க. ஆண்டவரே ரட்சிங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே என் பிள்ளையை தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே என் பிள்ளைகள் உம்மை தேடட்டும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. வாரத்துல ஒரு நாள் உங்க ஆலயத்தை தேடி போகட்டும் ஆண்டவரே. எங்களுக்காய் கொடுத்த அந்த வேதத்தை பார்த்து படிக்கட்டும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை தொடுங்க ராஜா, தொடுங்க அப்பா, தொடுங்க அப்பா, தொடுங்க அப்பா. நன்றி நன்றி. அதோடு கூட இந்த வெளியில மேரி அம்மாக்கு இருக்கிறதான கால்வழியை அந்த கருத்துல ஒப்பு கொடுப்போம். அந்த மேரி அம்மாக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தாவே துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கால்வழியில இந்த பரிபூர்ண விடுதலை தாங்க, இந்த கரம் நடக்க ஆண்டவரே, எல்லா வேலைகளை செய்ய போதுமான கிருபை தாங்க. அந்த வயிற்று வலியை மாற்றுங்க, அந்த கால் வலி வீக்கங்களை மாற்றுங்க, கால் எரிச்சலை மாற்றுங்க. என் கர்த்தர் செய்கிறவங்களுக்காக மக்கள் நாங்க நன்றி. தரிசனமாவுக்கு நல்ல ஹெல்த் வேணும் என்று சொல்லிட்டு அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இசப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு ராத்திரியும் அந்த ஆக்சிஜனை வச்சு படுக்கிற அந்த தாயாரை நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. அதுல ஒரு சொட்டு ரத்தத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. ஆக்சிஜன் இல்லாம அவங்க நன்றாய் படுக்க ஏந்திரிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. வீட்டில் இருக்க எல்லா அசுத்தங்களை அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, தாயாரோடு கூட நீங்க இருங்க ராஜா. என் எஜமானன் தாயாரோடு கூட நீங்க இருங்க தகப்பனே. தனிமையா இருக்கின்ற வேலையெல்லாம் நீங்க துணையா இருங்க ஆண்டவர். அவங்க எது சாப்பிட்டாலும் அது அவங்களுக்கு பிளெஸிங்கா இருக்கட்டும் தகப்பனே. அவங்க பெற்றெடுத்த 5 பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அடுத்தாக மேரி பிரகாசம், அவங்க மகன் வினோத், இந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கலாமா? கர்த்தாவே, மேரி பிரகாசத்துக்கு நல்ல ஹெல்த் கொடுங்க. வினோதுக்காக ஸ்தோத்திரம். அந்த மகன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. அதுல பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கட்டும். அந்த மகனை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுங்க ஆண்டவரே. மகனுக்கு நல்ல ஆண்டவரே வேலைகளிலே சம்பளங்களை கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எதிர்காலங்களை ஆசீர்வதிங்க. நன்மையினாலே மகனை நிரப்புங்க ஆண்டவருக்காய் வாழ்கிற மகனை ஆசீர்வதிங்க தகப்பனே. மகன் வினோத அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. அதை பராமரிக்கிற மேரி பிரகாசத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. என் கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெசி அம்மாக்காக ஸ்தோத்திரம். ஜெசி அம்மாவையும் அவங்க மகள் பிரமிளா அனுப்ப பேத்தி பெட்ரிஷாக்காக ஸ்தோத்திரிக்கலாமா? கர்த்தாவே, இந்த குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். கர்த்தாவே, உம்மை அதிகமாய் தேடட்டும் அந்த பிள்ளைகள் ஆண்டவரே. தேவனை அறிகிற அறிவினாலே மகள் பெட்ரிஷாவை நிரப்புங்க ஆண்டவரே. எல்லாம் பிபில இருந்து நார்மலா ஆண்டவரே பிரமிளாக்கு ஆகட்டும் ஆண்டவரே. அம்மாக்கு இருக்கிற கால் வலி முட்டி வலிக்கு பரிபூர்ண விடுதலை தாங்க ஆண்டவரே. என் மத்தியில இருக்கிற ஷீலாக்காக ஸ்தோத்திரம். அவங்க அண்ணனுக்காக ஸ்தோத்திரம். அவங்க அக்காங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த மக்களை ஆசீர்வதிங்க. என்ன பலவீனங்கள் இருந்தாலும் வாஞ்சியாய் ஓடி வருகிற மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. எடுத்துக்கொள்கிற மாத்திரை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஐயா, அதுல அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. வாலிப மகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. என்னுடைய கரம் அந்த மகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பத்துக்காகவே தன் வாழ்க்கை அர்ப்பணித்த மகளை ஆசீர்வதிங்க ராஜா. அவள் வேலையை அவளே செய்து கொள்ளக்கூடிய பலனாலே நிரப்புங்க ராஜா. அவ வாகனத்தை அவளே ஓட்டி வரணும் ஆண்டவரே. அப்பேற்பட்ட பலத்தையும் தைரியத்தையும் மகளுக்கு நீ வருகிற நாட்களை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. கூட பிறந்த ஒவ்வொரு சகோதரிகளை ஆசீர்வதிங்க ஐயா. அவங்களுக்கும் நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை தாங்க தகப்பனே. என் கர்த்தர் செய்கிறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. அந்த ஊழியக்கார குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஐயா, என் தேவனைகளை அறிவீர் ஆண்டவரே. எங்க தேவைகளை அறிவீர் ஆண்டவரே. அதை பூர்த்தி செய்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அடுத்ததாக எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ண போகிறோம். திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், திருமணமாகி
கர்ப்பம் தரிக்காத ஒவ்வொரு பிள்ளைகள், அந்த கர்ப்பம் தரிப்பதற்கு எத்தனையோ ஆயிரங்கள், எத்தனையோ லட்சங்கள் அதுக்காக கொடுத்து கூட நிறைய பிள்ளைகளுக்கு கர்ப்பம் தரிக்காம இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் தேவைகளில் கர்த்தர் சந்திக்கணும். அதே போல முதல் பிரசவத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுப்போம். அந்த பிரசவத்தில் பிறக்கிற குழந்தைகள் நல்ல சுகத்தோடு, அந்த பிள்ளைகள் ஆரோக்கியத்தோடு பிள்ளைகள் பிறக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுத்து தாய்மார்களாக நாங்க எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் எல்லா ஆண் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணலாமா? கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தவங்க ஜெபத்துல நினைச்சுக்கோங்கம்மா. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நினைவு கூறுவார். ஆமென், 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 ஆமென். எல்லா வாலிப பிள்ளைகளையும் நினைவு கூறுங்க ராஜா. நினைவு கூறும் தெய்வமே, எங்கள் வாலிப பிள்ளைகள் எல்லாம் நினைவு கூறுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பிலே கான்சென்ட்ரேட் பண்ணட்டும். எந்த மொபைலுக்கும் அடிக்ட் ஆயிடக்கூடாது ராஜா. தாய் தகப்பனுக்கு அவமானத்தை கொண்டு வந்து விடக்கூடாது ராஜா. கர்த்தாவே, எல்லா வாலிப ஆண்களையும் பெண்களையும் ஆசீர்வதிங்க. குடி பழக்கத்துக்கும் ஆண்டவரே, ஆண்டவர் அடிமையா இருக்கிற ஒவ்வொருத்தரும் சந்திங்க தகப்பனே. கெட்ட கெட்ட பழக்கத்துக்கு டீனேஜ் பிள்ளைங்க போயிருக்காங்க ராஜா. வாலிப பிள்ளைகள் மீது உங்களுடைய கண்களை வையுங்க ராஜா, கண்களை வையுங்க ராஜா. எந்த விதத்திலும் பெற்றோருக்கு அவமானத்தை அல்ல ஆண்டவரே, மாறாக அப்பா அந்த பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுங்க ராஜா. கர்த்தர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதற்காக மக்கள் விசேஷமாக இந்த வெள்ளிக்கிழமை என்றாலே எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயின்னு வந்து ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க, டெஸ்ட் ரிசல்ட் வாங்குவாங்க, ஆபரேஷனுக்குள்ள போவாங்க, நிறைய டாக்டருங்களை சந்திக்குவாங்க. ஆகவே எல்லா டாக்டருங்களுக்காகவும் இந்த ஹாஸ்பிட்டல் எடுத்து நடத்துற எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அப்பா தகப்பனே, நோய்களை வச்சுட்டு போறாங்க, எனக்கு என்ன பெரிய ஆபத்து சொல்லிடுவாங்களோ, என்ன பெரிய காசுகள் ஆயிடுமோ, மருத்துவர் என்னென்ன சொல்லுவாரோ, ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போனாங்க மாத்திரைக்கு எவ்வளவு ஆகுமோ என்று பயத்தோடு இருக்கிற எல்லா நோயாளிகளையும் வியாதிப்பட்ட எல்லாரும் கருத்துல ஆண்டவரே, ஒரு நோய் வந்தவுடனே ஆண்டவரே ஒரு மாத்திரை வாங்கறதுக்கு வழி இல்லாத பிள்ளைகளை சந்திங்க. ஒரு பெரிய வியாதி வந்தா ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் சிகிச்சை எடுக்க முடியாத பிள்ளைகள் ஏராளம், அவங்க எல்லாம் சந்திங்க. அப்பா, இந்த ஹாஸ்பிட்டலை சேர்த்து நடத்துகிற டாக்டர்மார்கள், நர்ஸ்மார்கள், அது இன்சார்ஜ்மார்கள் எல்லாரும் கருத்துல கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்களுக்கும் நிறைய தேவைகள் இருக்கும் ஆண்டவரே, அவங்க தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவரே, சம்பூர்ணமாய் சந்திங்க ஆண்டவரே. என்ன நோய்க்கு என்ன மாத்திரை மருந்து கொடுக்கணுமோ அதை அவங்க கொடுக்க கர்த்தர் ஞானத்தினாலே நிரப்புங்க ராஜா. என் கர்த்தர் செய்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். எல்லாவற்றும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. முக்கியமாக தேசத்தை கருத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? தேசத்தை ஆளுகிற எல்லா பெரியவர்களையும் ஒப்பு கொடுக்கலாமா? அந்நிய தெய்வங்களையும் கொண்டாடி நம்பி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தாவே, நீர் ஒருவரே தெய்வம். எங்கள் ஆண்டவரே, எங்க தேசத்தை நடத்துகிற எல்லா பெரியவர்களும் நீங்க சந்திக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க ஒவ்வொருத்தரையும் சந்திக்கணும் ஆண்டவரே. அவங்க வழியா நியாயம் வரணும், அவங்க வழியா பரிசுத்தம் வரணும், அவங்க வழியா நீதி வரணும். அப்பேற்பட்ட பெரிய பெரிய தலைவர்களை சந்திங்க தகப்பனே. எங்க இந்தியாவை ஆண்டவரே நடத்துகிறவர்களை சந்திங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே முக்கியமாக எங்க பெங்களூர் கர்நாடகா எடுத்து நடத்துகிற பெரியவர்களை சந்திங்க ஆண்டவரே. கர்த்தாவே, எங்க தேசத்தின் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுங்க ராஜா. என் கர்த்தர் தொடுவதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எல்லா வேலை செய்கிற பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஒரு ஃபேக்டரி, ஒரு ஆபீஸ் நடத்துறீங்க, ஒரு பிசினஸ் செய்றீங்க, ரோட்ல வியாபாரம் பண்ணி இருக்கிறீங்க, எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? அவங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பைனான்ஸ் தேவைகள், வாங்கின கடனை கொடுக்க முடியல, போட்ட சீட்டு காசு கொடுக்க முடியல, வீட்டு வாடகை கட்ட முடியல, கட்டப்படாத வீடுகள் தொடுகிட்டு இருக்கிறாங்க, காசு இல்ல முடிக்கிறதுக்கு. எல்லாவற்றும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே, மன இறங்குங்க. எங்க பிள்ளைகள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, பிசினஸ் லாஸை மாற்றுங்க. பெரிய பெரிய ஃபேக்டரியில வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சம்பளங்கள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஒரு சின்ன சின்ன தொழிலை வச்சு நடத்துறவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கார்பெண்டரை ஆசீர்வதிங்க, மேஷன் வேலை செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எல்லா ஆட்டோ டிரைவர்ஸையும் ஆசீர்வதிங்க, கார் டிரைவரை ஆசீர்வதிங்க, பஸ் டிரைவர்களை ஆசீர்வதிங்க, டூ வீலரை ஓட்டுகிற பிள்ளைகளுக்கு பக்க பலனாய் இருங்க ராஜா. உங்க ப்ரொடெக்ஷன் எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கட்டும் தகப்பனே. என் கர்த்தர் நீர் எல்லாருக்கும் எல்லாமா இருக்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்துல ஜெபித்த எல்லா கருத்துக்களுக்கும்
என் கர்த்தர் ஆமென்றும் ஆமென் என்றும் பதிலை கொடுக்கிற எங்கள் தெய்வமே, அப்பா எங்க கண்ணீரை காண்கின்ற தெய்வமே, எங்கள் வேதனைகளை மாற்றுகிற கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். முக்கியமாக கணவனை இழந்து மனைவியை இழந்து பிள்ளைகளை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு தனிமையான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு கூடவே துணையா இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா சூழ்நிலையும் அந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் அவர்களுக்கு தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. தனிமையாய் விடப்பட்ட மனைவிக்கும் கணவனுக்கும் நீங்கள் எஜமானனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். வயதான தாய் தகப்பன்மார்களை ஆசீர்வதிங்க, அவங்க உண்ணுகிற ஆகாரத்தை ஆசீர்வதிங்க, அதுல நல்ல ஜீரணங்கள் ஆகட்டும் தகப்பன். என் கர்த்தர் செய்ய போகிறமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஊழியரை உங்க கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். அவரை போல நிறைய பேருக்கு வாரிகோஸ் வெயின்ஸ், கால் வலிகள், கால் ஆபரேஷன் என்று சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க தகப்பன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் மன இறங்குங்க ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையில ஊழியக்காரரை மறைத்து அவரோடு என்னோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இவ்வளவு நேரமாக அநேக விண்ணப்பங்கள் வழியாக கொடுத்த நாங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுத்திருக்கிறோம் ஆண்டவர். எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிறவரே, இந்த வேளையில யாரெல்லாம் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, என் பேர் செத்தனையோ சொல்ல மாட்டாங்களா, என் வியாதியை கர்த்தர் தொட மாட்டாரா, என் கண்ணீரை துடைக்க மாட்டாரா என்று சொல்லி ஏங்கி பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் பரலோகத்தின் தேவன் அவங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க போகிறமைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொல்கிறேன். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனின் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய வார்த்தையை நிலைத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க சொல்றபடி எங்களுக்கு ஆகட்டும் தகப்பனே. அப்படி எங்களை ஒவ்வொரும் இந்த கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். துதி ஸ்தோத்திர கன மகிமை நாம் ஒருவருக்கே கொடுத்திருக்கிறோம். நேற்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே தாத்தர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபித்த எல்லா ஜெபத்துக்கும் பதிலை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஜெபித்த நம் யாவருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். உற்சாகமாய் ஜெபிப்போம், உற்சாகமாய் கேட்போம். கர்த்தர் நமத்திலிருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆகோ நமக்கு ஜெபம் தேவன் கேட்டிருக்கிறார். அதற்காக ஒரே ஒரு அடிப்பாடல் 328வது பாடல். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு சுவாமி, நன்றி. ஜெபம் கேட்டீரையா, எனக்கு ஜெயம் தந்திரையா, என்ன தள்ளாட நீங்க விட மாட்டீங்கல்ல, ஏன்னா என்ன தாங்கி நடத்துறீங்க அப்பா என்று சொல்லி உங்க சாங் புக்ல 328. தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி நன்றி. ஜெபம் கேட்டீரையா, பதில் தந்தீரையா, என் ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தன்னாடு விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. சொல்லுங்க. தன்னாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புதிராக பிறந்தது. நியூ சாங். புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புதிராக பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஆமென். நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, என் கரம் பிடித்தீரையா, உன் கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, எனக்கு விடுதலை தந்தீரையா,
தந்தீரையா, எனக்கு விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் புகழ்கின்றோம் பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா, நன்றி அப்பா நல்லவரே நல்லவரே, என்றும் என்றும் ஆமே வல்லவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் உனக்கு நல்லவரே, இன்றும் என்றும் நமக்கு நல்லவரே. ஹalleluya. இந்த நாளில sing to the Lord a new song ன்னு சொன்னோம். அது போலதான் இன்னைக்கு அழகா நாம் பாடிட்டோம். புது ராகம் பிறந்தது, என் புயலெல்லாம் ஓய்ந்தது. ஆக உம்மை புகழ்கின்றேன், உம்மை வாழ்த்துகிறேன், உமக்கு நானே நன்றி சொல்றேன் என்று சொன்னோம். ஆகவே நம் ஜெபத்துக்கெல்லாம் இன்னைக்கு நிச்சயமா ஒரு அதிகமான ஆசீர்வாதத்தினால தேவன் நிரப்புவார். நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. கர்த்தர் ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்கட்டும், ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆயுசு பலனை கொடுக்கட்டும். உங்களை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு, உங்களை நம்பி கொடுக்கிற இந்த மாதம் முழுவதும் உங்க எல்லாருக்கும் நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை தந்து ஒவ்வொரு நாளும் ஆண்ட சமூகத்துக்கு ஓடவும் வரவும் வேதத்தை படிக்கவும் மற்றவங்களுக்காக ஜெபிக்கவும் கர்த்தர் உங்களுக்கு போதுமான பலத்தை கொடுக்கட்டும். God bless you. நிலத்தை வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் நம்மோடு கூட வசனத்தின் வழியாக பேசிட்டோம். நன்றி.